பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஃபன்னான வீடியோ. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. இப்போதான் இன்ட்ரோ எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து நைட்டு டின்னர் வந்து என்னவே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பூரி போட்டோம். பூரி தானே, பூரி போட்டோம். அது பார்த்தீங்கன்னா சரி பூரி போட்டோம். நைட்டு என்னவே வந்து மாவெல்லாம் பேச சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாயிடுச்சு. அந்த ஃபன்னான விளாக் தான் பின்னாடி வரப்போகுது. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைட்டு டின்னர் வந்து அம்மா எங்களே செய்ய சொல்லிட்டாங்க. அந்த விளாக் தான் எனக்கு பார்க்க போறீங்க. ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மறக்காம ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பண்ணி முடிச்சாச்சு. கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு சம்பல் செஞ்சு பூரி போட்டு பண்ணி அப்படின்னு சொல்ல மாட்டேன். மாவு பிசைஞ்சு நீங்களே வீடியோக்குள்ள போய் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வந்து நான் செய்ய போகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் செய்ய போகிறோம். அந்த vlog தான் இன்றைக்கி. இப்போ தான் மாவு போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். வேறு எதுவும் பதில்ல 2 போட்டு அப்போ தான் பசஞ்சிருக்கோம். நான் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நைட்டு டின்னர் vlog. நம்ம ஏதோ ஒட்டு இது vlog. அப்புறம் என்ன பண்ணோம்? அவ்வளோதான், தண்ணி ஊற்றி பேச தண்ணி ஊற்ற போகிறோம். ஏ என்ன ஊத்திட்டே இருக்க? என்ன ஊத்தாம விட்டுட்டேன். என்ன ஊத்தமா? எடுத்து கொடுக்க சொல்லுங்க. என்ன எடுத்து கொடு. இதான் ரொம்ப கஷ்டமான வேலை. என்ன பண்ண ஊத்துவா தண்ணி? பக்கத்துல காமி. தண்ணி ஊத்து. பக்கத்துல காமி. சட்டி காமி. அதெல்லாம் இப்படி காட்டணுமா? தண்ணி ரொம்ப ஊத்திராது அதுல. கொஞ்சமா ஆயிடுச்சு. போதும், நம்மளுக்கு போதும். 4 பேர் தானே. தண்ணி நிறைய பிடிச்சோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. மெசஞ்சிருச்சா இல்லையா? நம்ம வந்து இப்போ அம்மா கிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றி விட்டேன். பார்த்தீங்களா, மறுபடியும் மாவு போட்டுகிட்டே இருக்காங்கன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ இதுலேயே நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ மாவை தேய்க்க போகிறது. என்னடா கையிலலாம் விட்டுது, என்ன பண்ணுறது? ஏய் ஓ, என்னங்க கையிலலாம் விட்டுது? என்ன டப்பா சுற்றுது? ஏய் நின்று ஒரு இடத்துல அமைதா. இன்னைக்கு வேற நான் vlog எடுக்கிறேம்மா, நானே பண்ணிடுறேன் அப்படிமா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கு. ஆனால் சாப்பிடு. இதுதான் சபிராவோட மண்டை. இது வந்து முகிலாவோட கண்ணம். ஜக்கு தெரியுது, என்ன தெரியுது? தெரியாம எடுக்குது கையெல்லாம். அம்மா போதுமா? நல்லா நல்லா தானே செஞ்சிருக்கேன். நல்லா பேசஞ்சிட்டு வந்து பாருங்களேன்.
அது கையிலலாம் ஒட்டுது மாவு. அது அது சும்மா சொல்லுங்க. நீங்கள் வந்துடாதீங்க. நீங்கள் மாவு அள்ளி முடிச்சுட்டு வாங்க. ஐ ஜாலி செம்ம. ஐ ஜாலி ஏ ஜாலி. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஓ என்னைய கடைசி ஃபோன் யாரும் அடிக்கிறாங்க படிச்ச தங்கச்சி வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது ஐயோ இன்னைக்கு வந்து கூலி போட்ட மாதிரி தான். ஐயோ சட்டி டைஸ் வச்சு வீசணுட்டா சட்டியை உடச்சிட்டு வேற ஆல்ரெடி அம்மா அவ்வளோதான். சும்மா அவ கை கட்டிட்டு வந்துருக்கா. அவள்கிட்ட கொடு. விளையாடாதீங்க சப்ரா. அப்படி அம்மா செருப்பை கொண்டு அடிக்க போறாங்க. அப்போ சீக்கிரம் எடுத்து இது பண்ண போச்சு போச்சு. சட்டியை உடைக்க போறாளுங்க. ஐயோ ஃபிராமா கொண்டாடிமா வராங்க. கொண்டா போதும். இப்படி வர மாவை எப்படி ஆக்குவாங்க என்னோட பையன் தான் நேரம் கிளாஸ் போயிட்டு. இப்போ வந்து நம்ம கிளாஸ் கற்றுக்கிட்டாச்சு. எங்க அம்மா கையில கட்ட எடுத்து போயிட்டா எடுத்தா எப்படி பண்ணது கொஞ்சம் தெரியும். சின்னம்மா உட்காந்துருக்கலாமா? நீ பண்ணது வீடியோ பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்றேன். சாப்பிட்றது தானே பண்றது. ஒரு வருஷத்துல ஆன் பண்ணிட்டேன். ஒரு வருஷத்துல பிரியாணி செய்யற அளவுக்கு நம்ம கத்துக்கணும். 7 வயசாது. இன்னும் ஒரு வருஷம். கடை வருது. இப்படிதான் கடை வருது. காமி பக்கத்துல பாத்தீங்களா? நல்லா பேசுறேன். நல்லாலாம் இல்லை. ஏதோ ஒன்று ஒரு சைஸ்ல இதெல்லாம் பாருங்க. ஏட்டிக்கு புட்டிக்கா இருக்கு. ஏட்டிக்கு புட்டிக்கா இருக்கு. தூக்கி காமி கொஞ்சம் மேல இருக்கு. ஏட்டிக்கு புட்டிக்கா இருக்கு. இது மாவு சரியில்லை. மாவுலாம் நல்லா இருக்கு. பிணையிற ஆள் சரியில்லை. நான்லாம் நல்லா இருக்கும். நான்லாம் நல்லா செய்வேன். ஸ்டார்ட் வீடியோ. ஏன்ல புலம்புற? ஏன் புலம்புற? கடைசியில நம்மளே மாவு வச்சுக்கோங்க. இந்தா பிரேக் டைம். இங்கே பாருங்க கைஸ், எனக்கு இத்தினோண்டு கொடுத்துருக்காங்க. சரி கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கேன். பாஞ்சஸ் வீடியோ ஃபைனலாக நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. சரிதா? என் கையெல்லாம் பாருங்க. வீட்டுக்காக உழைத்து என் கை பாருங்க. என்ன ஊற்றுறோம்? நீ வந்து பக்கத்தில் நீ ஊத்துற அன்னைக்கு பக்கத்தில் ஒரே ஒரு இதில் பிரியாணி செய்ய போறியா? ஒட்டுதே ஒட்டுச்சு. ஐயோ தூக்கி குளுக்குமா.
காசு நம்ம தான் இதெல்லாம் விட என்ன தெரியுமா எங்க வீட்டுல பூரிக்கு கூட பாத்தீங்கன்னா மீன் வறுவல் பக்கத்துல போய் காட்டுறது கையா எங்க வீட்டுல பூரி இங்க காட்டுறேன் வீடியோ எடுக்க தெரியும் புரியுதா வீட்டுல நல்லா அழகா இருக்கு எங்க வீட்டுல பூரிக்கு கூட பாத்தீங்கன்னா மீன் அப்படிதான் நாங்க எப்படி கட்டுவோம் ஏன்டா இதுங்க கிட்ட நம்ம சொன்னோம் ஐயோ அம்மா ஏய் மூடு ஒரு நாள் நைட் கொஞ்ச நாள் நைட்டு எங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் கீழே விழுந்து மேலே விழுந்து நீங்க தொடச்சு சரியா பிஹேவ் பண்ணாத அம்மா எப்படிங்கம்மா தேங்காய் உடைச்சிங்க டேஸ்டா அம்மா எப்படிங்கம்மா தேங்காய் உடைச்சிங்க தேங்காய் உடைக்க போய் கையில் காயம் கைஸ் ஒரு நாள் எங்க அம்மா சமைக்க தந்துக்கு பாதி மேலே போதும் பாதி கீழே விழுது முப்பில அது போல கை வந்து கட் ஆயிடுச்சு முப்பில கை கட்டாயி ரத்தம் வந்து காட்டு முப்பிடும் கைய சமைக்க போய் முப்பிர கை பாவங்க கட்டாயி ரத்தம் வர அளவுக்கு முப்பிரா பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காண்டி உழைச்சிருக்கு நைட்டு சாப்பாட்டுக்காண்டி இந்த இடத்துக்கிட்ட ஐயோ ரெண்டு ஒரு தெரியல வருதுண்ணா ஓகே நம்ம வந்து பண்ணி முடிச்சா காட்டு முப்பிரா ஃபைனல் அது ரத்தம் வந்தால் தான் தெரியும் உனக்கு தெரியும் காட்டு வந்தால தெரியுது முடிச்சாச்சு கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பளம் இருக்கு போகிறோம் நம்மள அம்மா சம்பளம் இருக்கு போகிறாங்க நம்ம வந்து கை வாஷ் பண்ண போகிறோம் கட் பண்ணு அது தெரியும் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஓ ஓகேம்மா கை கழுவுறவங்க போகவே மாட்டேங்குது வீடு ஊற்றி பெனாயிடுது இந்த டாயிலு பெனாயிடு சவுட்டு மீன் தெரியும் போக மாட்டேங்குது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து சம்பல் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் சம்பல் எப்படி பார்த்தீங்கன்னா தேங்காய் உப்பு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வந்து நைஸாக ஆனால் இது சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி அந்த மாதிரிக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா தேங்காய் போட்டிருக்காங்க தூள் உப்பு போட்டிருக்காங்க பச்சை மிளகா போட்டிருக்காங்க இதை அரைச்சி ஓரளவு நம்ம எடுத்துக்கிட்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கணும் முதல்ல இதை நம்ம அரைச்சி எடுப்போம் இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவு ஆமாம் இந்த அளவு ஓகேவா ஏம்மா ஓகேவா இந்த அளவு பார்த்தீங்கன்னா அதனால ஒரு ஓட்டு சரி ஓகே இந்த அளவு அரைச்சி எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை போட்டு சரியாக தான் இருக்கும் தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றாமா சொல்ல மறந்துட்டேன் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் கைஸ் வெங்காயம் தள்ளி போடணும் தண்ணி சுத்தமாக ஊற்றிடக்கூடாது இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் பச்சை மிளகா உப்பு தேங்காய் வெங்காயம் எல்லாமே போட்டு ஓட்டி எடுத்து வேண்டியது பாருங்கள் இந்த அளவு வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டா போதும் இதுவே பார்த்தீங்கன்னா அந்த இது வெங்காயம் போடுறதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்காமல் அதில் உள்ள ஈரப்பதம் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிடக்கூடாது
சூப்பராக இருக்குமா? அப்புறம் எல்லாமே போதும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டிஷ் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கே. எடுத்துப்போம். வேற லெவல், வேற லெவல். திஸ் இஸ் மை மாம் ஸ்பெஷல் டிஷ். நல்லா இருக்கு. இது இன்னைக்கு என்னென்ன பார்க்குறீங்களா? இது இந்த சம்பல் பூரி இப்போதைக்கு போட்டிருக்காங்க அம்மா சாப்பிட்றதுக்கு. இன்னும் போட வேண்டியது இருக்குது. மீன் நைட்டுக்கு மீன் வறுவல். சாம்பார் வந்து எங்கள் யாருக்குமே கிடையாது. நாங்கள் யாருமே சாம்பார்லாம் சாப்பிட மாட்டோம். என்னோட தங்கச்சி சஃபிராவுக்கு மட்டும்தான் சாம்பார். மற்றபடி எங்களுக்கு வந்து இந்த டிஷ் தான். மீன் சம்பல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, இன்னும் ஒரு வாய் வச்சுட்டு போயிடலாம். இன்னும் சூப்பராக இருக்குது கைஸ். மீன் இந்த பாருங்க, இதே தொட்டுட்டோம். கொஞ்சம் ஒரு வாய் மீன் மட்டும் தொட்டுக்கலாம். மீன் எடுக்கணும்ல. ஆமாம்மா, மீன் தொட்டாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி வாங்க, இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறோம். நம்ம சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணலாம். என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் தொட்டு சாப்பிடுப்ல. ஒரு மயிறு தின்னாது, எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. சம்பல் சாப்பிட்டுட்டு